முத்துவேல் கருணாநிதி திமுக கரெக்டுங்களா? அதனால இந்த கருணாநிதி ஆட்சியில திருட்டுங்கிறது இவங்க ஆட்சி வந்தா விடிவு வரும் நினைச்சு ஏமாந்த மக்கள் தான் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பாதி பேத்துக்கு கொடுத்தாங்க, பாதி பேத்துக்கு கொடுக்கல. அது எதுக்காக கொடுத்தாங்க? எக்ஸாம்பிளுக்கு நீட் தேர்வு விலக்கு ஹைலைட்டா சொல்லி ஓட்டு வாங்கினாங்களா? வாங்கினாங்க. ஆனா இது வரைக்குமே அது இவங்க இல்ல, இவங்க தலைமுறையில என்ன 10 தலைமுறை வந்தாலும் மாசம் மாசம் கரண்ட் பில் ரீடிங் எடுக்கிறேன் நாங்க எடுத்தாங்களா? நாம இது வரைக்கும் கரண்ட் பில் கட்டாதவங்க கூட கருணாநிதி ஆட்சி எப்படி? திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி திமுக கரெக்டுங்களா? அதனால இந்த கருணாநிதி ஆட்சியில திருட்டுங்கிறது கூடவே வரும். ஏன்னா அவர் கூடவே பிறந்தது, அவர் பரம்பரையா ஆளும் போது கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு களை எடுக்க தான் இந்த 9 பேர் கொண்ட குழுவை நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நியாயமான பொறுப்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம இப்ப ஒரு பூத்துக்குமே போகும்போது அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஒரு பூத்துல எத்தனை பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம்? நீங்க சொல்லுங்க. 400 பேர் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு அந்த 400 பேரை தெரிஞ்சுக்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. அப்போ அந்த 400 பேர் யாரு, என்ன, இவங்க நம்ம ஊர்க்காரங்களா, இந்த ஏரியால இந்த தெருவுல குடியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும். பூத்துக்குள்ள உட்கார்ந்து அங்க கள்ள ஓட்டு வரும்போது நம்ம அதை மென்ஷன் பண்ணி வெளியில அனுப்புறது தான் நம்மளுடைய வேலை. கரெக்டுங்களா? அப்ப எல்லாருமே அதை தெளிவா செய்வீங்க தானே? அந்த மாதிரி ஆக்டிவான பர்சன் தான் BLO 2. அதுக்காக தான் எல்லாமே இளைஞர்களா வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிதானே? அடுத்த ஜெனரேஷனுக்கு ஐயா நம்மள கொண்டுட்டு போறாரு. அடுத்த ஜெனரேஷனா வளர்த்துறாங்க. இது எந்த கட்சியிலுமே இருக்காது. நம்ம என் பையன், என் புள்ள, என் பேரன் வளர்ற கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. ஆனா யாரா இருந்தாலும் திறமையானவங்களும் கட்சிக்கு நேர்மையானவங்களும் இந்த கட்சியில வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட தலைவர் தான் நம்ம ஐயா எடப்பாடியார். சரிதானே? அதனால நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய வேலைப்பாடுகளும் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். நம்ம ஒரு வீட்டுக்குமே போகும்போது அங்க பேசுற விஷயங்கள் இந்த திமுக ஆட்சியில என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காங்க, நமக்கு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம எடுத்து சொல்லணும். எதுவுமே இது வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பாதி பேத்துக்கு கொடுத்தாங்க, பாதி பேத்துக்கு கொடுக்கல. அது எதுக்காக கொடுத்தாங்க? கண் துடைக்கு. அது கண்டிப்பா இந்த ஆட்சியில இருக்கும். ஏன்னா கொடுக்கற மாதிரி கொடுத்து ஓட்டு வாங்குறது. அதுக்கு இஷ்டத்துக்கு ஏத்திட்டாங்க. கரண்ட் பில்லு, வீட்டு வரி, தண்ணி வரி, குப்பை வரி எல்லாமே ஏத்திட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு. அதனால நம்ம இது எல்லாமே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பஞ்சாயத்துல திமுக ஆட்சியில என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரோடு போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க, ரோடு போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 4 மாசத்துக்கு ஒருக்க பில் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க தெளிவா பார்த்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இது எல்லாமே அவங்கவுங்க இண்டிவிஜுவலா தனித்தனியா பாதிக்கப்படுற விஷயங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டங்களை யாரால தர முடியும் அப்படின்னா ஐயா எடப்பாடியாரால மட்டும்தான் தர முடியும். இந்த அளவுக்கு இறங்கி அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேம்போக்கா இருந்துட்டு போயிடறவங்க தான். ஏன்னா அவங்க இருந்த வளர்ப்பு, அவங்க இருந்த இடம் அவ்வளவு சொகுசான இடம். ஆனா நம்ம ஐயா வாழ்ந்தது விவசாயிகள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரிஞ்சு படிப்படியா முன்னுக்கு வந்தவர். நம்மளுடைய கஷ்டம் தெரியணும் அப்படின்னா நம்ம போல ஒருத்தர் தான் முதலமைச்சரா வரணும். அதுக்கு எக்ஸாம்பிளா 4 வருஷம் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்காரு ஐயா எடப்பாடியார். இது எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட நேரடியா போய் சொல்லணும். மேக்சிமம் பொண்ணுங்க நம்ம எல்லாம் போய் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க சொல்றதை விட நம்ம சொல்றத நின்று கேட்பாங்க எல்லாருமே. இந்த ஆட்சியில என்னென்ன குளறுபடி நடக்குது அப்படிங்கறத தெளிவா நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஒரு மீட்டிங் போட்டு ஒரு 1000 பேருக்கு சொல்றதை விட ஒரு வீட்டுல போய் நேருக்கு நேரா முகத்துக்கு முகம் நம்ம பார்த்து சொல்லும் போது அதனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அவங்களும் பாதிக்கப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க. அதை நீங்க வெளியில எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம தகவல்களை இப்ப இருக்கிற மீடியா முழுக்க
முழுக்க திமுக தான் இருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் நம்ம பொறுப்பாளர்கள் அனைவருமே மீடியாவா மாறணும் அப்படிங்கறதுதான் ஐயாவோட முக்கிய கருத்து. அதனாலதான் சொல்றது, வாட்ஸ்அப் குழு கிரியேட் பண்ணி அதுல வர தகவல்களை அன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஷேர் பண்ணுங்க. இதுல திமுக செய்ய தவறிய திட்டங்கள், ஆனா இது எல்லாமே முக்கியமா மக்கள் மத்தியில விளம்பரப்படுத்தப்பட்டு இதுக்காகவே ஓட்டு போட்டு ஏமாந்த மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி திட்டங்கள் தான் 10 திட்டங்கள் இதுல இருக்கு. இதெல்லாமே ஒரு வீடா போகும்போது கேளுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீட் தேர்வு விலக்கு ஹைலைட்டா சொல்லி ஓட்டு வாங்கினாங்களா? வாங்கினாங்க. ஆனா இது வரைக்குமே அது இவங்க தலைமுறையில என்ன 10 தலைமுறை வந்தாலும் அதை விலக்கு அவங்களால கொடுக்கவே முடியாது. தெரிஞ்சுமே இத கண்கட்டி விதியா காமிச்சாங்க. அடுத்தது மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, ஒருத்தருக்காவது ரத்து பண்ணாங்களா? இல்ல. இந்த மாதிரி இது எல்லாமே மாசம் மாசம் கரண்ட் பில் ரீடிங் எடுக்கிறாங்க, எடுத்தாங்களா? நாம இது வரைக்கும் கரண்ட் பில் கட்டாதவங்க கூட மாசம் 1000 ரூபாய் கட்டுற மாதிரி தான் இப்ப ரீடிங் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இவங்க ஆட்சி வந்தா விடிவு வரும் நினைச்சு ஏமாந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் காட்டுங்க. இதுக்கு அவங்க ஒரு மதிப்பெண் தருவாங்க.